பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் மார்ச் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். மார்ச் மாதத்தில் 12 ராசிக்கும் என்ன கிரக பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல் தனித்தனி வீடியோ. லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எப்பவும் போல தான் சனி பகவான் தனது சொந்த வீட்டில் கும்ப வீட்டில் மூல திரிகோணமாக ஆட்சியாக இருக்கார். சுக்கிர பகவான் மீன வீட்டில் உச்சமாக இருக்கார். ராகு பகவான் எப்பவும் போல் மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார். இல்லை, ராகு மே மாதம்தான் கும்ப வீட்டுக்கு வருவார். அதே மாதிரி புத பகவான் அங்கே மீன வீட்டில் தான் இருக்கார். அவர் நீச்சமாக இருக்கார், இருந்தாலும் நீச்சபங்க ராஜ யோகத்தில் இருக்கார். சூரிய பகவான் 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு வந்துடுவார். 14ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார். 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு அவருடைய நண்பர் வீடான குரு பகவான் வீட்டுக்கு வர்றாரு. அது ஒரு சிறப்பு தான். அடுத்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருப்பார். மே மாதம் 15ஆம் தேதி தான் அவர் மிதுன வீட்டுக்கு போவார். அது வரைக்கும் இங்கே தான் இருப்பார். மார்ச் மாதம் முழுவதும் இங்கே தான் இருப்பார் குரு பகவான். அடுத்து சுபா பகவான் வக்ரமாகி மிதுன வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி எப்பவும் போல் கேது கன்னி வீட்டில் இருக்கார். இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம். விசேஷம்னா 2-3 விசேஷம் இருக்குது. அதில் குறிப்பாக மார்ச் 12ஆம் தேதி மகம், மாசி மகம்னு சொல்கிறது. மாசி மகம் என்ன விசேஷம்? ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வரும். என்ன விசேஷம்னா, இது கும்ப மாதம்னு பேர். இதுக்கு பேர் கும்ப மாதம். கும்ப மாதம்னா மாசி மாதம். கும்பத்தில் சூரியன் வரும்போது மகம் நட்சத்திரம் வர்றதுனால அது விசேஷமாக கருதுகிறாங்க. நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு வாழ்த்துக்கள். நாமும் கொண்டாடுவோம். இது பொது பலன் தான். ஒரு 20% 25% தான் இருக்கும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் தான் இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கணும்னா நல்ல பலன்கள், அதாவது தசபுத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதுவும் நல்லா இருந்தால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். தசபுத்தி சுமாராக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா இது நல்லா இருந்தால் ஓரளவு ஹெல்ப் பண்ணும். ஆக இது பொது பலன் தான். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நம்ம ஃபோனில் ஜாதகம் பார்க்கலாம். மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமாரமலையான், என்னை ஈன்ற தாய் தந்தை அனைவரையும் வணங்கி இந்த மாதமும் உங்களுக்கு 12 ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல பலனே கிடைக்கணும் வேண்டிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓம் நமச்சிவாயா. இப்போ நாம் சிம்ம ராசியை பார்ப்போம். சிம்மம் அப்படின்னா சிங்கம் அப்படின்னு அர்த்தம். சிம்மம் அப்படின்னா கோவில் வீடுன்னு சொல்கிறது. காலப்புருஷனுக்கு 5 கோவில் வீடுன்னு சொல்கிறது. அரசாங்க வீடுன்னு சொல்கிறது. பர்ஃபெக்ஷன், பங்க்சுவாலிட்டி, ஒழுங்கு, கட்டுப்பாடு எல்லாமே சிம்மம் தான். சரி, அந்த சிம்ம ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ராசிநாதன் சூரியன் 14ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருப்பார். மார்ச் 14 வரைக்கும் இரவு வரைக்கும் இங்கே தான் இருப்பார். அப்போது ராசிநாதனே ராசியை பார்த்ததுனால 15ஆம் தேதி வரை நீங்கள் பிரகாசமாக இருப்பீங்க. நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாம் கிடைக்கும். சார் சனி சேர்ந்துருக்காரு அப்படின்னா அதெல்லாம் பலன் வேறு. உங்கள் ராசிநாதன் உங்களை பார்க்குறாரு. இப்போ நான் இருக்கேன்னா என் வீட்டை நான் பார்த்தேன்னா என் வீட்டுக்கு கெடுதல் பண்ணுவேனா? பண்ண மாட்டேன். மற்ற கிரகங்கள் எதுவும் கெடுதல் பண்ணாலும் பண்ணினாலும் ராசிநாதன் ராசியை பார்க்கும்பொழுது பாதகம் இல்லை. இப்படி தான் ஜோதிடம் சொல்லுது. சரி, அப்போ 15ஆம் தேதிக்கு அப்புறம் இங்கே போயிடுவாரா சார்? அப்போ இல்லை, அவர் சுபத்துவமாகிறார். 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஒரு பாவ கிரகம் 8ஆம் இடத்துக்கு போகலாம். அப்போ விபரீத ராஜயோகம் உண்டு. 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அதில் உங்கள் ராசிநாதன் யார்? ஒரு அரை சுபர்னு சொல்கிறது. அவர் போய் 8ல் இருந்தார்னா விபரீத ராஜயோகம் உண்டு. அப்போ 14ஆம் தேதி வரைக்கும் அழகாக இருக்கீங்க, சிறப்பாக இருக்கீங்க, பணம் வரும், பேரும் புகழும் உண்டு. ஏன்னா வெளிச்ச கிரகம், வளர்ச்சி கிரகம், ஒளி கிரகம், வளர்ச்சி உண்டு. ஆனால் 8க்கு போகும்போது 8ஆம் இடம் என்பது அமானுஷ்ய சக்தி, 8ஆம் இடம் என்பது ரகசியம்,
8ஆம் இடம் புலனாய்வுத்துறை, 8ஆம் இடம் புதையல், பினாமி சொத்து, பென்ஷன் அமௌண்ட்டு, எல்ஐசி அமௌண்ட்டு, வராத பழைய பாக்கி எல்லாம் 8. அங்கே போய் ராசிநாதன் இருக்காரு. சூரியனாக இருக்கிறதுனால இருக்கலாம். அப்போ இந்த இடம் சுப கிரகம் சொல்லக்கூடிய சுக்கிரனோட இணைந்து சுப கிரகம் சொல்லக்கூடிய புதனோட இணையும் போது வேகம் குறையும். ஆனால் பணம் வந்துடும். பணம் வரும் மாதம் மார்ச் மாதம். அக்கௌண்ட்ஸு கரெக்டாக வச்சுக்கணும். கூட யார் இருக்கா? புதன் ஆடிட்டர் இருக்கார். சுக்கிரன் உச்சமாக இருக்குது. மனைவியே கேட்பாங்க, அல்லது உங்கள் அத்தை கேட்பாங்க, அல்லது உங்கள் சகோதரி கேட்பாங்க கணக்கு வழக்க பணங்காசை, அல்லது உங்களுக்கு மேல் அதிகாரி, மேலே உள்ள மேனேஜர், மேலே உள்ள முதலாளி பெண்ணாக இருந்தால் அவங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்க உச்சமாக இருக்காங்க. நீங்கள் சூரியன், அப்போது அங்கே போய் மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த மாதத்தில் சுகமாக இருப்பீங்க. பணம் வரும். தொழில் நல்லாயிருக்கும் சார். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடம் என்பது சுக்கிரன். அவர் 8ல் இருக்காரு. அவருக்கு 11ல் இருக்காரு. ராசிநாதனோட சேர்ந்து இருக்காரு. அப்போ உள்ளூரை விட்டு வெளியூரில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல பொருளாதார முன்னேற்றம் உண்டு. 8ன்னா வெளியூரில் போய் சொத்து வாங்கிறது. சொத்துக்கு சுகமான சொத்துக்கு அதிபதி செவ்வாய் 11ல் லாபத்தில் இருக்காரு. அவருக்கு வீடு கொடுத்தவர் 8ல். சுகமான பிரமாதமான பிரகாசமான சூரியன் அவர் அங்கே இருக்காரு. இப்போ வெளியூரில் போய் சொத்து வாங்குறதுக்கு நல்லது சார். கண்டச்சனி ஓடிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். கண்டச்சனி என்பது உண்மை. யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சில மருத்துவ செலவு வந்திருக்கும், இல்லை ஒரு நாளாவது மெடிக்கலில் போய் ஆஸ்பத்திரியில் போய் இருந்திருப்பீங்க. இதெல்லாம் நடந்திருக்கும் சார். வாழ்க்கையில் நஷ்டம், கஷ்டம், இஷ்டம், பாடுபடுறவங்க எல்லாரும் உண்டு. ஆனால் இந்த ஜாதகம் ஜெயிக்கும். இந்த ராசி இந்த மாதம் ஜெயிக்கும். சூரியனை ஜெயிக்கிறதுக்கு, சிம்மத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. சரி, குரு 10ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு குரு யாரு? 5ஆம் வீட்டு கிரகம். உங்களுக்கு 10ல் இருக்காரு. அந்த கிரகம் திரும்ப 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ அழகான வீடு கட்டுவீங்க. அஷ்டமத்தனியில் வராத பணம் வரப்போகுது. அது இந்த மாதம் கண்டிப்பாக வரும். அழகான வீடு கட்டுவீங்க. அழகான வண்டி வாங்குவீங்க. அடுத்து 4ஆம் இடம்னா 3ஆம் இடத்துக்கு 2 தம்பிக்கோ தங்கச்சிக்கோ குடும்ப வாழ்க்கை அமையும். 3ஆம் இடம் தம்பி தங்கச்சியை சொல்கிறது. அதுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் வீட்டில் உங்கள் தங்கைக்கோ தம்பிக்கோ திருமணமாகும். ஆல்ரெடி சகோதரனை சொல்லக்கூடிய செவ்வாய் லாபத்தில் இருக்குது. அந்த செவ்வாய் மேற்கொண்டு உங்களுக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனை சால்வ் ஆகும். சகோதர பிரச்சனை சால்வ் ஆகும். சகோதர ஒற்றுமை நல்லா இருக்கும். அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஜீவனக்காரன் 10க்கு 10ல் இருக்கிறதுனால இடம் மாறி போய் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது. குருவை ராகு பார்க்கறதுனால உங்களுக்கு பிள்ளைகளுக்கு மேல் அதிகாரியோ அல்லது ஆசிரியரோ வேறு பாஷை பேசுகிறவங்க வருவாங்க. செவ்வாய் அவங்களுக்கு 9 கூடைய பாக்கியாதிபதி 10ல் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சிறிய பாதிப்பை கொடுத்து, ஏன்னா அவர் 9 கூடைய பாக்கியாதிபதி தான், பாதகாதிபதியும் அவர் தான், ஆனால் ஒரு பாதிப்பை கொடுப்பாரு. இறுதி வெற்றி செவ்வாய்னால உண்டு. அப்போ செவ்வாய்னா அரசாங்கம், செவ்வாய்னா அரசியல், செவ்வாய்னா மருத்துவம், அதனால உங்களுக்கு லாபம் உண்டு. செவ்வாய்னா ரியல் எஸ்டேட்டு, செவ்வாய்னா கட்டடம், செவ்வாய்னா செங்க காலவா, இதனால உங்களுக்கு லாபம் வருமானம் உண்டு. அதே செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் பூர்வீகத்துக்கு லாபம், உங்கள் பிள்ளைங்களுக்கு லாபம், ஏன் உங்கள் 5ஆம் இடம் தாத்தாவுக்கு லாபம். திரும்ப உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால, பாக்கியாதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை இல்லைன்னு சொல்லவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அல்லது 11ல் லாபத்திலிருந்து பார்க்கறத 8ஆம் பார்வையை பார்க்கும்போது செவ்வாய் எப்பெல்லாம் சிம்மத்துக்கு 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வையை பார்க்குதோ அந்த இடம் புனிதமாகும் சார். எப்படி வேணாலும் செவ்வாய் எங்கே வேணாலும் இருக்கலாம். சிம்மத்துக்கு நல்லது பண்ணாமல் போகாது. இப்போ எங்கே இருக்குது? 11ஆம் இடம் லாபத்தில் இருக்குது. அப்போ அக்காவுக்கோ அண்ணனுக்கோ அற்புதமான யோகத்தை அந்த செவ்வாய் கொடுக்கும். வாக்கில் கேது இருக்கிறதுனால யாருக்கும் இறக்கப்பட்டு பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. செவ்வாய் வீரியக்காரன், செவ்வாய் இரத்தக்காரன், இரத்த வங்கி நடத்துகிறவன், போலீஸு, தீயணைப்புத்துறை, இராணுவம், இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது பதவி உயர்வு உண்டு, ப்ரொமோஷன் உண்டு. ஆக இந்த மாதம் முழுவதும் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் அதிகமான நன்மைகள் காத்திருக்கு. பொறுமையாக இருங்க. 2ஆம் தேதி 3ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது.
அந்த நாட்களில் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. பேசுகிறதுல கவனமாக பேசுங்க. வாக்கில் கேது இருக்கிறதுனால வெளுக்குன்னு பேசிடக்கூடாது. ஆன்மீக விஷயங்கள், ஆன்மீக சம்பந்தமாக இது மாதிரி விஷயங்கள் பேசுங்க. கோவம் வர மாதிரி பேசிடக்கூடாது. 8ஆம் இடம் நல்லா இல்லை பொதுவாக. அப்போ என்ன பண்ணிக்கணும், வண்டியில் ரொம்ப கவனமாக போகணும். 8னா மனைவிக்கு 2. அப்போ கணவனாக இருந்தால் மனைவிட்ட நிதானமாக பேசணும். மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட நிதானமாக பேசுங்க. சிவன் வழிபாடே பண்ணுங்க. அவனின்றி ஒன்றும் அசையாது. சிவன் வழிபாடை பண்ணுங்க. முருகன் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.